இப்படி ஒரு விழா நடத்தும்போது அதுக்கு இப்போ இந்த வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது. அந்த விழாவினை விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி சிவா, திரு ஆர்.வி. உதயகுமார், திரு ஆர்.கே. செல்வமணி என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இதில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்னு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று காமராஜர் அரங்கில் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு எப்படி திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ அது மாதிரி இந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. நீங்கள் இந்த விழாவிலே எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இது உங்களிருந்த மாலை வணக்கம். ஒரு இன்ப அதிர்ச்சி தான். காரணம், பார்வையாளராக வந்த பத்திரிகையாளராக நின்று பாசத்தோடு சித்ராவினுடைய அன்பை அழைப்பு கேட்டு வாழ்த்துரைப்பதற்காக 4 அணியில் இணைந்திருக்கிறேன். இதில் சித்ராட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, காயப்படுத்தாத பேனா எதையும் நியாயப்படுத்தும். ஒரு தலைமுறையை தாண்டி எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, என்னுடைய காலகட்டத்தில் விட எங்கள் அண்ணாவுடைய நண்பர்கள் அந்த வட்டத்தில் இருந்தவர் அண்ணனோடு பழகி, பராசக்தி மாலியோடு பழகி, அதற்கு பிறகு என்னோடும் சரி சமமாக தோளில் கை போட்டு கைப்பிடித்து அழைத்து வந்த பண்பான பத்திரிகையாளரில் அவரும் ஒருவர் என்று ஆணித்தரமாக அடையாளம் காட்டக்கூடிய பாசமிகு சகோதரர்